வீடியோவில் உருளைக்கிழங்கு மைதா வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெளியில் இருக்கிற மாவை ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு முட்டையை நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது ஆப்ஷனல் தான், பட் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இன்னொரு வாட்டி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால ஃப்ரை பண்ணும்போது வெளியில் இருக்க மாவு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. கடைசியாக இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக மேலே வந்து இப்படி கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிடலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு பாதி வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக பொடி பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகா, கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி தனித்தனியாக எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் கொஞ்சமாக எடுத்து ஒன் சைடாக வச்சுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இன்னொரு சைடை எடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து அந்த சைடில் உள்ள எட்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து விரலை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து எட்ஜஸில் வந்து சும்மா ஒரு சின்ன டிசைனுக்காக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது சைட்ஸை வந்து ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை தனியாக சாப்பிட்டாலே நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னா கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.